சார் 8வது கேள்வி சார். இது தந்தை பெரியார் போராளியா அல்லது வ.உ. சிதம்பரனார் உள்ளிட்டோர் போராளியா என்பதை தமிழ் மக்கள் உணர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சுதந்திர போராட்ட தமிழ் தியாகிகளை, தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களை முன்னிறுத்தாமல் பெரியாரை மட்டுமே முன்னிறுத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படிங்கிறார். அது உண்மையா சார்? முதல்ல சீமானம் நாங்களாம் ஏத்துக்கலீங்க. முதல் விஷயம் அது. இரண்டாவது, திராவிட கட்சிகளை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அதிமுக திமுகவிற்கு பெருமளவில் வாக்களித்து அவர் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஒரு கவுன்சிலர் ஓட்டு கூட வாங்குறது வக்கு இல்லாம திரு சீமான் இருக்கிறார். இதுதான் இன்றைய நிலைமை. ஐயா வ.உ.சி. அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பெரியாரை குறித்து ஐயா வ.உ.சி. அவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறார். வ.உ.சி. அவர்களுடைய போராட்ட காலகட்டம் என்பது பெரியாருடைய காலகட்டத்திற்கு முந்தைய 1905 அவர் தூத்துக்குடி கோரல் மில் போராட்டத்தில் ஆரம்பித்து அவர் அங்கே கப்பல் விடுவதிலிருந்து தொடர்ச்சியான போராட்ட காலகட்டத்தை முன்னால் நடத்தியவர். அப்படிப்பட்ட ஒரு பின்னணி வ.உ.சி. அவர்களுக்கு இருக்கிறது. பெரியாரினுடைய காலகட்டம் அதற்கு பின்னால் வருகிறது. பெரியாரும் வ.உ.சி. அவரும் சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள், சேர்ந்து பேசியிருக்கிறார்கள், சேர்ந்து இது குறித்தான பல்வேறு கருத்துக்களை ஐயா வ.உ.சி. அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வ.உ.சி. பெரியாரை ஏற்றுக்கொண்டு பேசியிருக்கின்றார். அதனால இது ஏதோ புதுசா இவர் இருக்கிறாரா அவர் இருக்கிறாரா துண்டு துண்டா பேசுறது சீமானுடைய ஒன்னு அறிவு இல்லாத, அது பிடித்த வாசிப்பு இல்லாத தன்மை, இரண்டாவது அக்கறையற்ற தன்மை, மூன்றாவது பாஜகவிற்காக கூஜா தூக்குகின்ற ஒரு வேலைக்கு. அவர் ரஜினியை சந்தித்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர் பாஜகவோடு நெருக்கமாக போவதற்காகத்தான் ரஜினி சந்தித்திருக்கிறார். ரஜினி அரசியலிலே தொடர்பில்லை என்று வந்து விட்டார். ஆனால் ரஜினிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவில் இருக்கிறார்கள். பாஜகவை நேரடியாக சந்திப்பதில் அவருக்கு சிக்கல் இருக்கிறது. தனது முகமுடி கலந்து விடும் என்கிற காரணத்தினால் அவர் நேரடியாக சென்று ரஜினியை சந்தித்திருக்கின்றார். ரஜினியை சந்தித்ததற்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் தமிழ்தாய் வாழ்த்திற்கு எதிராக பேசியிருக்கின்றார். அண்ணா பல்கலைக்கழக போராட்டத்திற்காக இதுவரைக்கும் 4 வருஷமா திமுக எதிராக எந்த பெரிய போராட்டத்தையும் பண்ணதில்லை. அண்ணா யூனிவர்சிட்டி போராட்டத்துக்காக முதல் முறையாக வெளியிலே வருகின்றார். அதே போல அவர் பாரதியாருக்கு விழா எடுக்கின்றார். இப்படியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் நின்று பேசுகிறார். இப்ப தந்தை பெரியார் இழிவுபடுத்துகின்ற விஷயத்தை பேசியிருக்கிறார். இந்த கேள்வி 8 கேள்வி கேட்டிருக்கீங்க. 8 கேள்வி தெரியாத ஒரு தற்கூரியாகத்தான் திரு சீமான். இந்த கேள்வி சாதாரண குழந்தைகளுக்கு தெரியும், திராவிட இயக்கத்தை கவனித்தவர்களுக்கு தெரியும். இது கூட தெரியாமல் ஒரு கட்சி தலைவராக இத்தனை வருஷம் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறது தெரியல. மீதி 2 கேள்வி கேளுங்கள், அவரது அறியாமையை நாம் புரிந்து கொள்ளலாம்.